ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜூன் மாத பலன்கள் 2024 மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கிறது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், ராகு பகவான் மற்றும் சந்திர பகவான், ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் மற்றும் சூரிய பகவான் 2/6/2026 மேலே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கே வரப்போகிறாரு. அதே போல் 15/6/2023 அப்புறம் சூரிய பகவானுடைய பயிற்சி, புதன் பகவானுடைய பயிற்சி, சுக்கிர பகவானுடைய பயிற்சி ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களோட ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் கேது பகவான் பயணிச்சிட்ருக்காரு. இனி வரக்கூடிய நாட்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். காலபுருஷனுக்கு முதல் வீடு செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இங்கே சூரியன் உச்சமடைகிறாரு, சனி பகவான் நீசமடைகிறாரு. பொதுவாக இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட், ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா ஹானஸ்ட். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு எடுப்பாங்க. இந்த செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தளபதிக்கான காரக கிரகம். அப்போ தலைமை தாங்கக்கூடிய பண்பு சிம்மத்துக்கு இணையான தலைமை வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு தைரியம் எந்த ராசிக்கும் இல்லாத அசால்ட்டான தைரியம் மேஷ ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையுமே சமாளிப்பாங்க. தைரியமும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. எந்த ஒரு விஷயத்துக்குமே கலங்காமல் இருப்பாங்க. அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கல. நிறைய ராசி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அழுகிறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சிருது. இங்கே அதுக்கெல்லாமே வேலையே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கடினமான மனது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடினமாக தோன்றாலும் இயல்பாகவே குழந்தைத்தனமான நபர்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைத்தனமான நபர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே அப்போவே பேசுவாங்க, படபடன்னு அப்படியே மறந்துடுவாங்க. இந்த யோசிச்சு ஒன்று வைக்கிறது, இந்த மைண்டில் ஒன்று வச்சுட்டு பேசுறது, குத்தி காமிக்கிறது, இது எல்லாமே செவ்வாய்க்கிட்ட வேலைக்கே ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போ ஒரு மாத காலமாகவே ஒரு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் இடம் சம்மந்தப்படும் போதே நம்மளுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், அதே போல் நம்ம எனர்ஜெட்டிக்காக தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். எப்பொழுது ராசிநாதன் பலவீனமாகிறாரோ இல்லை லக்னாதிபதி பலமீனமாக ஆகிறாரோ அப்போ எல்லாமே நமக்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக செய்யக்கூடிய அந்த தைரியம் போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிடும். இப்போ நான் நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஆனால் திருப்பி போராடுறதுக்கு உண்டான மனப்பான்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இப்படி ராசிநாதன் எப்பொழுதுமே 12ஆம் பாவகத்தில் இருந்தாலும் சரி, நீசமானாலும் சரி, நமக்கு நிறையா பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் மேஷம் சொல்லவே வேண்டியதில்லை. என்ன இந்த பயிற்சி எதுவுமே உங்களுக்கு நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சனி பகவான் ராசியை பார்க்குறப்ப மன அழுத்தங்கள், கடுமையான மன அழுத்தங்களும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையை நினச்சி அன்றாடம் தூங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூங்கவே மாட்டாங்க. எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இனி வரக்கூடிய நாட்கள் நான் சம்பாரித்து ஏர்ன் பண்ணிடுவேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சின்ன பணத்தை சம்பாதிக்க கூட அவ்வளோ கஷ்டப்படுறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ போட்டிகள் இல்லை, எல்லா தொழிலையுமே அவ்வளோ போட்டிகளில் எப்படியோ சாதிச்சிருவேன் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கான இந்த 1.5 வருட காலமாக எல்லாமே போயிடுச்சு. நானாகவே இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்க விட்டீங்க. மேஷத்தை பொறுத்தவரையும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. ஏன்னா ராசியிலே ராகு பகவான் வந்திருக்காரு, ராசிக்கு 7ஆம் இடமான கேது பகவான் வந்திருக்காரு. அப்போ திருமண வாழ்க்கை கண்டினியூஸாக பிரச்சனைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 வருட காலங்கள் யார் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாது, நம்மளோட குடும்பத்தில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தை பற்றி வெளியே போய் சொல்கிறது, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருது. பொதுவாகவே மேஷ ராசியை பொறுத்தவரை என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்மளோட குடும்ப பிரச்சனை நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே போகக்கூடாது, மானம் மரியாதைக்கு ரொம்ப கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. எதாக இருந்தாலும் இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம என்ன கேட்குறது,
பண்ணிக்கிறது, நம்மளோட விஷயத்த நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே ரொம்ப தைரியமா இருக்கக்கூடிய நபர்களை எல்லாமே இந்த ராகு பகவானும் சரி, கேது பகவானும் சரி நிச்சயமா அப்படியே மாத்தி விட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த குணம் எல்லாமே சுத்தமா மாறிடுச்சு. இப்ப தைரியமே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த 2ஆம் தேதிக்கு மேல ராசிநாதன் ராசியிலேயே வர்றாரு. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையுமே ஃபர்ஸ்ட் ராசிநாதன் ராசிக்கு வந்தா தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நிறைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் ரொம்ப அதிகம். ஒரு பக்கம் வேலைக்கு போனாலும் எனக்கு பின்னாடி 10 பேர் இருக்காங்க என்னை கெடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுறாங்க. என்னால முடியவே மாட்டேங்குது. எந்த பக்கம் இருந்து யார் எது பேசுவாங்கன்னு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கு. நான் பொதுவாகவே இதெல்லாமே பயப்பட மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா, பொதுவா மேஷம் பயப்படவே பயப்படாது. யாரா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிருவாங்க. ஆனா இப்ப இந்த 1½ வருட காலமாகவே அவங்கள பார்த்து எதுக்கு பிரச்சனை? நம்ம எதுக்கு அவன போய் பேசிட்டு, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றது? ஒதுங்கி கூடக்கூடிய சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதேபோல எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை, எல்லாத்துக்குமே அமைதியா கைய கட்டி நின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு? ராசிநாதன் ராசியில பார்க்குறப்ப தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன் எல்லாமே அதிகரிக்க போகுது. எப்பொழுது ராசிநாதன் ராசியை பார்த்தாலும் சரி, ராசிக்கு வந்தாலும் சரி, தைரியமா நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். இத்தனை நாளா இருந்தது, இப்போ எங்கூட பேசி பாருங்க, இப்போ எங்கூட பழகி பாருங்க, இப்போ இத்தனை நாளா என்னையவா மிரட்டிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளிப்பட்டு மற்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அவங்க உங்களை மிரட்டிட்டு உங்களுடைய பணத்தையே யூஸ் பண்ணி உங்களுக்கே வந்து ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விலகும். எப்பொழுதுமே ராசிநாதன் ராசியில் வரும்போது ஒரு துணிச்சல், அசால்ட்டான தைரியம், நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே தோண்டிகிட்டே இருக்கும். பொதுவாக தனிமையாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு யாருமே இல்லையே, நமக்கு அதிர்ஷ்டம் கம்மியாக போயிடுச்சு, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம முயற்சி பண்ணினா தான் நமக்கு நிறைய நடக்குமா, இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோன்றும். இது எப்பொழுது எல்லாமே தோன்றும்னு கேட்டிங்கன்னா கடகத்தில் இருக்கும்போதும் தோணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 6, 8, 12 மறையும் போதும் தோணும். இந்த கோச்சார காலங்கள் எல்லாமே இந்த 1 மாத காலங்கள் இருக்கும். அப்போ இந்த 1 மாத காலங்கள் எல்லாமே உங்களுடைய முயற்சி எல்லாமே தொய்வாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், குரு பகவான், வருமானத்துக்கு உண்டான வேலை எவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன இத்தனால அவன் மற்றவங்களோட விஷயத்தை தலையீடு பண்ணி நம்ம வந்து எதுவுமே சம்பாதிக்காமல் போயிட்டோம், மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து நம்ம இப்படி ஆயிட்டோம், இனி நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கலாம், நமக்குன்னு வருமானத்தை நோக்கி ஓடலாம், யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் வந்து இனிமேல் வருமானத்தை நோக்கி ஓடக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையா கிரகங்கள் 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது நிச்சயமாக பார்த்திங்கன்னா புதன் பகவானும் சரி 2ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துக்கு வரார். இப்போ இதெல்லாமே ஒரு யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனும் பலமாகிறார். எப்போ 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் ராசிநாதன் பலவீனமாக இருந்தால் நம்ம கிடைச்ச வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு கடுமையாக போராட வேண்டும். கை கெட்டினது வாய் கெட்டலையே, காலையில் தரேன்னு சொன்னாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க, ஏன் எனக்கு வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் சரி, குரு பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி 2ஆம் இடத்துலேயே இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் தொடர்ந்து வருமானத்தை நோக்கி ஓடக்கூடிய விஷயங்கள். அதே போல் அம்மா சார்ந்த ஆதரவு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரு பெரிய ஆதரவாகவே இல்லை. இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் சம்பாதிச்சு கொள்ளக்கூடிய பணத்தை தம்பிக்கிட்ட தங்கச்சிக்கிட்ட கொடுத்து அவங்க வந்து வாழ்க்கையில் பெரிய அளவு ஆகுறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய குடும்ப நபர்கள் உறுப்பினர்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் பெரிய சப்போர்ட்டிவ் கிடைக்க மாட்டேங்குது, நான் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளுமே வெற்றியை ஏற்படுத்தி தரவே இல்லை. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே போல் 4ஆம் இடத்ததிபதி பலம் பெறார், அடுத்தது 3ஆம் இடத்துக்கு போகிறார், 2ஆம் இடத்துல இருக்க போகிறார். அப்போ நிச்சயமாக ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வீடு வாங்கலான்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ரொம்ப வருஷமாக என்னுடைய கனவு அது எல்லாமே. ஆல்ரெடி எங்ககிட்ட சொந்த வீடு இருந்தது, நிறையா பிரச்சனைகள் காரணமாக அந்த வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை. அந்த ஏறக்குறைய அந்த வீட்டை விற்கிறனால அந்த வீதி பக்கமே நான் போகிறதில்ல. அந்தளவுக்கு இன்றைக்குமே எனக்கு மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னால் வெளியே வந்து அந்த வீட்டை ரொம்ப கம்மி விலைக்கு விற்றுட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து அந்த வீட்டோட மதிப்பு தலைகீழாக போயிடுச்சு. இருந்தாலுமே நான் கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுருக்கேன். அதன் மூலியமாக ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொள்றதுக்கு அதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்வதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா, இடத்த என் பேரில் வாங்கிட்டு லோன் போட்டு வீடு கட்டலாமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திசாலித்தனமாக, தைரியமாக, தன்னம்பிக்கையை, துணிச்சலாக இத்தனை நாளாக பண்ண முடியுமா, முடியாமல் போயிடுமா, லோன் கட்டிடுவேனா, கட்ட முடியாமல் போயிடுமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் நிறைவேறி
முன்னேறிட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவும் தைரியமா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்படுத்தி குடுப்பாரு. அதேபோல வேலையில பெருசா நாட்டம் இருந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் சனி பகவானுடைய பார்வையில ராசிநாதன் போறதுனால வேலையில பெரிய ஏற்றங்களும், அதேபோல எதிரியாளி தொந்தரவுகள் எல்லாமே விலகி, இனி வரக்கூடிய இந்த 1 மாத பெயர்ச்சிகளும், அடுத்தடுத்து வரக்கூடிய பெயர்ச்சிகளும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு ஒரு யோகத்த குடுக்க காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா காத்துட்ருக்கு. ஆக மொத்தம் இந்த முயற்சிய மட்டும் கைவிட்றாதீங்க. ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டாரு. 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. இத தவிர ஒரு யோகம் என்ன வேணும்? நிச்சயமா நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும். அதேபோல எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி படிக்கலாம். எந்த ஒரு தடையில்லாமல், தாமதம் இல்லாமல், ஏமாற்றம் இல்லாமல், வழி இல்லாமல் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமோ தவிர மேஷம் ஒருபோதும் வீழ்ச்சியை நோக்கி போகவே போகாது. இப்போ நீங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.